மற்ற தலைவர்களை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்ப என்ன அமைதியா இருந்தவரை சிரிக்கிறீங்க? என்னடா நான் என்ன சொல்லவே இல்லையடா. என்ன ஷாம் எதுவும் க்ளூ கொடுத்துட்டீங்களா பசங்களுக்கு? நாங்க க்ளூ கொடுக்கல, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுவுமே இல்லையா? பேசல. சரி, ஓகே. திமுக, அதிமுக, நாம் தமிழர் அந்த 3 கட்சிகளை பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கிறதுனால இந்த 4 தலைவர்களை பத்தி மட்டும் பேசலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய தலைவர்கள் இருக்காங்க. எல்லார பத்தியும் பேசுவதற்கான நேரம் இல்ல. அந்த 4 முனை போட்டிகள் 4 தலைவர்கள். இப்ப புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம். நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்பா. ஓகே, விஜய் அவர்களை பற்றி அல்லது தமிழக வெற்றி கழகத்தை பற்றி இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? விஜய் அவர்களை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை, அல்லது அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதினாலே அவங்க சீரியல் சினிமால இருந்து இப்ப கட்சிக்கு வந்துக்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஊழல்லாம் தடுப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுக்கா முதல்ல சொல்லப்போனா. அப்புறம் எல்லாருமே நிறைய போதை யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஒழிப்பாருன்னு நினைக்கிறோம். அப்புறம் மாணவர்களுக்கு எல்லாம் நல்லா செய்வாரு. அதனாலதான் நாங்க ஓட்டு போறோம்னு நினைக்கிறோம். அவர் சினிமால இருந்து வந்த காரணமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராருக்கா. அது வேற எதுவுமே இல்ல. அது 4 பேருக்கு புரியல. ஆனா தளபதி வர்றதுன்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வராரு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஓகே, விஜய பத்தி பாசிட்டிவா ஒரு வார்த்தை சொல்லணும், என்ன சொல்வீங்க? அவர் நல்லவருக்கா. ஓகே ஓகே, அடுத்தது நான் மைக்கே கொடுக்க வேணாம், அவங்களே கத்தி அதுக்கான பதில சொல்லிவிடாங்க. பசங்களா, நான் இது யார்கிட்ட கேட்க போறேன்லாம் எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் கண்டிப்பா பேசுறீங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பத்தி. விஜய் பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா மரியாதை தெரிஞ்சவர். குழந்தைங்களாகட்டும், பெண்களாகட்டும், வயசானவங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் மரியாதை தெரிஞ்சவர். யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி பேசணும்ன்ற மரியாதை தெரிஞ்சவர். என் பேர் ஷாலினி. நான் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். தாவேகா தலைவரை பத்தி சொல்ல போனோம்னா, இப்ப அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அப்பயும் நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அவர் வந்தா நல்லா இருக்கும்.